இல்ல ஜென்ரல் கருத்து தான். இந்த பாலிடிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வெளில கொண்டு வராங்க. தப்ப வந்து கரெக்டான இத வந்து சரிப்படுத்துறாங்க. கரெக்ட்டா இருக்கு மூவிலாம் போறது. இல்ல போர் அடிக்கல. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. கன்டென்ட் நல்லா இருக்கு. நியூவா. ஜெனரல் டாபிக்கா தான் இருக்கு. எல்லாமே யூனிக்கா பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு இதுல. சோ அது கரெக்டான கன்டென்ட்டா கொண்டு வந்து அது பப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம் அதுல. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பார்க்கலாம். எந்த இதுவும் இல்ல. நல்லா இருக்கு. அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலயுமே இருக்கு. ஓப்பனா சொல்லலாம். லைட்டா 1, 2 இது இருக்கு. பட் ஆனா நல்லா இருக்கு. எல்லாம் நியூலி ஃபேஸஸா இருக்கு. பட் எல்லாமே ஒர்த். கொடுத்த மூவிக்கு காசுக்கு ஒர்த். பார்க்கலாம். நம்மளுடைய வேலை நம்ம முடிச்சிட்டோம். அவங்க கையில் கொடுத்துருக்கோம். இனிமேல் அவங்க தான் முடிவு பண்ணணும். இது வரைக்கும் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்ல, சந்தோஷம். ரெண்டாவது என்ன சின்ன வருத்தம்னா, இவ்வளோ ஒரு நல்ல படத்தை எல்லாரும் வந்துட்டு கூட இருந்து நம்மளை வந்துட்டு இந்த புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிற ஒரு சின்ன ஈகோனால சில பேர் வந்துட்டு நடித்த நடிகர்கள் வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு இருக்க முடியும். சின்ன வேதனை தான். ஆனால் படத்தினுடைய வெற்றி வந்து எல்லாருக்கும் அது சமர்ப்பணம் தான். ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அவருடைய ரிசப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து அட்வான்ஸ் வந்துட்டு வாழ்த்துக்கள். ப்ளஸ் வந்துட்டு இந்த வெற்றி வந்து அவருக்கு சமர்ப்பணம். படம் நல்லா இருக்கு. படம் கன்னியாகுமரிலேருந்து வரேன், பார்க்குறேன். படம் பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா, இந்த ஒரு லேடியோட கேரக்டர் அவங்க ஆக்ஷன்லாம் இருக்குது. ஸோ காமெடி நல்லா இருக்குது. ஒரு எளிமையாக ஒரு இந்த ட்ரெண்டில் ஒரு 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 எனிமி அட்டாக்கு, இந்த ஷூட்டிங் அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தல் இல்லாமல் எல்லோரும் ரசித்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு போகும்போது சொல்லலாம் படம் நல்லா இருக்குது. சூப்பர்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ நல்லா இருக்குது. படம் பார்க்க வேண்டிய படம்லாம் இருக்குது. சூப்பர். இது வெத்தல, இது பித்தல, இது வெத்தல, இது பித்தல, இது வெத்தல, இது பத்தல, இது வெத்தல, இது பித்தல, இது வெத்தல, இது பித்தல, இது வெத்தல, இது பித்தல. இப்போ எந்த படம் பாத்துட்டு வரேன்னா, எந்த படம்டா பாத்துட்டு வரோம்? பித்தளை மாத்தி படம் தான் இப்ப பாத்துட்டு வரோம். படம் நல்லா அருமையா இருக்கு. படத்தோட ஹீரோ சித்தப்பா தம்பி ராமையா அவர்களுடைய மகன் உமாபதி தான் இதுல கதாநாயகனா நடிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நல்லா ஹைட்டா வாட்ட சாட்டமா ஒரு ஹீரோக்கு எப்படி இருக்கணுமோ எல்லாமே பக்கவா இருக்கு. ஃபைட்லாம் செம்மையா பண்ணியிருக்காரு. டான்ஸ் எல்லாம் செம்மையா பண்ணியிருக்காரு. இது பித்தலா, இது வெத்தலா, இது பித்தலா, இது வெத்தலா. அதே மாதிரி இதுல ஹீரோவோட ஃப்ரெண்டா பாலசரவணன் அந்த தம்பி நடிச்சிருக்காரு. அவனோட பஞ்சு எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவனோட பஞ்சு அவன் சொல்றப்ப அந்த மாடுலேஷன் எல்லா இடத்துலயுமே ஆடியன்ஸ் வந்து நல்லா சிரிக்கிறாங்க. சூப்பரா தம்பி பாலசரவணன், நல்லா பண்ணிருக்கீங்கப்பா. அப்புறம் இதுல வில்லியாக ஒரு அம்மா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே விதார்த்தோட படத்துல ஹீரோயினா நடிச்சவங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதாவது 2 மாடுலேஷன் நல்லவங்க மாதிரி இருந்து அப்படி கெட்டவங்களா மாறுறது. அது நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்கம்மா. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கலிவர்தன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் இந்த கண்ணாடியை கழட்டிட்டு பண்ற அலப்புறைகள்லாம் பயங்கரமா இருக்கு. நல்லா சூப்பரா நடிச்சிருக்கீங்க. இதுல நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. யாருனாக்கா ஆமா காதல் சுகுமார் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் முல்லை கோதண்டம் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பாபா லட்சுமணன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. காமெடிக்கு பஞ்சமே இல்லை. மதுரை முத்துல அந்த ஒரு இலை காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு. இது வாழல அது வாழல அப்படின்னு சூப்பரா பண்ணியிருக்குங்க. படத்தை தயாரித்து உள்ளவர் சரவணன் போட்டுருந்துச்சு. சரவணன் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் படம் பார்க்க வந்திருக்காராப்பா? வந்திருக்காரா? அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பித்தளை மாத்தி, அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னாங்க, அதுல 10 பேர் கண்டிப்பாக ஒரு பித்தளை மாத்தி இருப்பாங்க. இந்த இவனுங்கள மாதிரி பித்தளை மாத்திங்க இருப்பாங்க. அதனால இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்க 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமா சஞ்சய்னு ஒருத்தர் நடிச்சிருக்காருப்பா. சஞ்சய்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. இது பித்தளை, இது வெத்தலை, இது பித்தளை, இது வெத்தலை. படத்தை பாருங்க, என்ஜாய் பாருங்க.
தேங்க்யூ